வணக்கம், என் பேர் முத்துலட்சுமி. நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு 4 வருஷமாகவே முடி கொட்டுதல் இருந்துட்டு இருந்துச்சு. நாகர்கோயிலேருந்து ஒரு அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தப்பறம் எனக்கு கொஞ்சம் நம்பி சரி அதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு கடைசியாக இதில் தான் பார்த்தேன். ஆனால் இதில் தான் எனக்கு கம்ப்ளீட்டாகவே முடி கொட்டுறது நின்றுட்டு எல்லாமே ஒவ்வொரு மாதம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுலேயுமே எனக்கு அந்த அரிப்பு நின்றுச்சு. ஆனால் முடி கொட்டுறது அப்படியே என்ன தலைவாரினாலே என்னை சுற்றி முடியாதான் இருக்கும். என் மேலே கீழே வீட்டில் எந்த இடத்துலையுமே என் முடியாதான் இருக்கும். முடி கொட்டுறது எதுக்கு உழுதுன்னு எனக்கு தெரியும். அதை நினச்சாலே டென்ஷன் ஆயிரும், கோவப்படுவேன். எந்நேரம் என் மைண்டில் அதான் ஓடிக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையும் ஒரு சந்தோஷமாக பேசக்கூட விருப்பம் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் தலையை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, இது தெரிகிற மாதிரி அப்படின்னாங்க. அப்புறம் அதை எடுத்து அனுப்புனேன். அப்புறம் நாங்கள் அதை பண்ணி பார்ப்போம், என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லுதோன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, எனக்கு பதட்டமாகவே அப்புறம் நம்மகிட்ட பேச மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. யூடியூப்ல நிறைய அதை வேப்பலையை தேய்ங்க, கத்தலையை தேய்ங்கலாம் எல்லாம் தேய்க்கும் போதே நிறைய முடி கையில் வந்துடும். மற்றவங்களாம் பார்ப்பாங்க, என்கிட்ட உள்ள என்ன சொல்லுதுன்னு அதை மட்டும் கேட்பாங்க. நீங்கள் தலையை ஸ்கேன் இது பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் மெடிசன் தந்தீங்களா, அதில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, சரி சரியாயிரும் அப்படின்ட்டு. நான் எப்போ வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் உடனே அதுக்கு ரிட்டன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லுவீங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை பற்றி நம்ம நேருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் முத்துலட்சுமி. நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். என் வயசு 35. எங்கள் வீட்டுக்காரர் டீச்சராக இருக்காங்க. எனக்கு 2 பசங்க. எனக்கு ஒரு 4 வருஷமாகவே முடி கொட்டுதல் இருந்துட்டு இருந்துச்சு. நான் எல்லா இதுலேயுமே ட்ரீட்மெண்ட் போயிட்டேன். ஆனால் எதுலேயுமே எனக்கு முடி கொட்டுறது நிற்கவே இல்லை. சித்தா, ஹோமியோபதி நிறைய இதில் போனேன். ஆனால் எனக்கு அதில் ஃபுல்லும் முடி கொட்டுறது கொட்டிகிட்டே அப்படியே தொட்டாலே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்பில் தான் அந்த சாரோட இதை பார்த்தேன். நாகர்கோயிலேருந்து ஒரு அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தப்பறம் எனக்கு கொஞ்சம் நம்பி சரி அதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு கடைசியாக இதில் தான் பார்த்தேன். ஆனால் இதில் தான் எனக்கு கம்ப்ளீட்டாகவே முடி கொட்டுறது நின்றுட்டு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதை தொடர்ந்து நான் இதே ஃபாலோ பண்ணணுன்ட்டு இருக்கேன். இப்போ 4 வருஷமா முடி கொட்டுற பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, ஓகேங்களா? சித்தா அதெல்லாம் ஹோமியோபதிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. சித்தாவில் என்ன மாதிரி மருந்து எடுத்தீங்க, எவ்வளோ நாள் எடுத்தீங்க அப்படின்றது சொல்லுங்கள். எல்லாமே ஒவ்வொரு மாதம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுலேயுமே எனக்கு அந்த அரிப்பு நின்றுச்சு. ஆனால் முடி கொட்டுறது அப்படியே என்ன தலைவாரினாலே என்னை சுற்றி முடியாதான் இருக்கும். என் மேலே கீழே வீட்டில் எந்த இடத்துலையுமே என் முடியாதான் இருக்கும். அப்புறம் அதை விட்டுருவேன். அப்புறம் அடுத்து வேற ஏதாவது போவேன். அப்புறம் ஆன்லைனில் கூட டாக்டரில் இங்கிலீஷ் மெடிசன் கூட எடுத்து பார்த்தேன். ஆமாம், அதில் ரத்த டெஸ்ட்டு, அப்புறம் தைராய்டு இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. எல்லாமே பார்த்தேன், தைராய்டும் பார்த்தேன், ரத்த டெஸ்ட்டில் ஹீமியோபதி எல்லாமே எவ்வளோ இருக்குது எல்லாம் பாருங்கன்னாங்க. எல்லாமே பார்த்து அதுக்கும் ரத்தத்தை கூட்டுறதுக்கு அதுக்கும் மருந்து ஒரு 2 மாதமாவது சாப்பிட்ருப்பேன். ஆனால் முடி கொட்டுறது எதுக்கு உழுதுன்னு எனக்கு தெரியும். அதை நினச்சாலே டென்ஷன் ஆயிரும், கோவப்படுவேன். எந்நேரம் என் மைண்டில் அதான் ஓடிக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையும் ஒரு சந்தோஷமாக பேசக்கூட விருப்பம் இருக்காது. அப்புறம் யாரும் போனால் கூட அவங்க முடிய பார்க்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்பில் இதெல்லாம் ஒய்யாமல் பார்த்துட்டே இருப்பேன், எதுலையாவது உள்ள சரியாயிருமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் இந்த நாகர்கோயிலேருந்து ஒரு அக்கா பேசியிருந்தாங்க. அப்புறம் அதை பேசும்போது சரி அதையும் பார்ப்போமேன்னு இருந்துச்சு. சரி இந்த மெடிசன் போய்கிட்டு இருக்குல்ல, பார்ப்போம், ஒரு 2 மாதம் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை பார்ப்போன்ட்டு இருந்தேன். ஆமாம், அதில் ரொம்ப அரிப்பு இருக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு தலையில் அரிப்பு, முடி உளுந்தாலும் அப்படி வேரோட அந்த இதோடயே முடி உளும். ஆமா, தலைகாணியில ரொம்ப முடியா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப அழுவேன் நான். எந்திரிச்சு பார்த்தோன்னா அந்த தலைவானில் எப்படியும் ஒரு 10 முடியாது இருக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப. அப்புறம் என்ன ஆகுமோ, நமக்கு வேற எதுவும் நோய் இருக்குமோன்னு கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் இப்படி யூடியூப்ல பார்த்தேன். அப்புறம் அதை பார்த்து அந்த அக்கா பேச பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் யாரோட்டையும் நீங்கள் பேட்டி எடுத்திருந்தீங்க, அதையும் பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி அதையும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணேன், நானாக தான் ஃபோன் பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவங்க சரி நீ அதையும் பார்க்கணும்னா பருவம் இருப்போம் அப்படின்னாங்க. இப்போ சரி நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அப்புறம் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்க? அப்புறம் நானாக தான் அந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து பேசின போது அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் தலையை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, இது தெரிகிற மாதிரி அப்படின்னாங்க. அப்புறம் அதை எடுத்து அனுப்புனேன். அப்புறம் நாங்கள் அதை பண்ணி பார்ப்போம், என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லுதோன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, எனக்கு பதட்டமாகவே அப்புறம் நம்மகிட்ட பேச மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புனேன். அப்புறம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நகத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அப்புறம் நான் ஆன்லைனில் பார்த்த பிளட் டெஸ்ட் எல்லாமே அனுப்புனேன், அதையும் சேர்த்து அனுப்பிவிட்டேன். சரி என்னதான்னு சொல்லுதாங்கன்னு பார்ப்போன்னு. அப்புறம் அவங்க
இதை பார்த்துட்டு தலையில் வந்து ஃபங்கல்ஸ் ரொம்ப இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை இது நம்ம பார்த்துட்டு அது க்யூர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் சரின்ட்டு மருந்து அனுப்பி விட்டாங்க. அனுப்பி ஒரு 15 நாள்லயே எனக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அந்த அரிக்கிற பிரச்சனை, ஆமா, அரிக்கிற பிரச்சனை எல்லாமே ஓரளவு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் முடி உதிர. எவ்வளவு வருஷமா உங்களுக்கு அந்த தலை 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் அரிப்பு இருந்துச்சு. சோ நீங்க எதுலமே உங்களுக்கு தலை அரிப்பு குறையலையா? அரிப்பு குறையும் சார், சில இதுல அரிப்பு குறையும், முடி கொட்டுறது நிக்காது. ஓகே. அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி தலையில தேய்க்க சொல்லுவாங்க. அப்படி தேய்ச்சிட்டு கையை பார்த்தா கையெல்லாம் முடியா இருக்கும். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்ல நிறைய அதை வேப்பலையை தேய்ங்க, கத்தலையை தேய்ங்கலாம் எல்லாம் தேய்ப்பேன். தேய்க்கும் போதே நிறைய முடி கையில வந்துடும், அப்படியே புட்டோட அப்படியே வரும். ஸோ எதனால ஹேர் ஃபால் ஆகுது உங்களுக்கு இந்த நிறைய இப்போ அந்த 4 வருஷத்துல நீங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, எதனால முடி கொட்டது, என்ன பிரச்சனை அப்படின்லாம் உங்களுக்கு புரிய வைக்கல? அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க பிளட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாங்க, ஒருத்தங்க இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னாங்க, அப்புறம் தைராய்டு இருக்கும்னாங்க. அப்புறம் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுல இல்லைன்ட்டாங்க, தைராய்டு இல்லைன்ட்டாங்க. முடி ஆனா வளர்ந்துச்சு, ஆனா எனக்கு கொட்டுறது வந்து நிக்கல. நான் திரும்பி போய் கேட்பேன் அந்த டாக்டர்கிட்ட, திரும்பி உடனே எல்லாம் நிக்காதுமா, நீங்க 1 மாசமாவது சாப்பிடுங்க அப்படின்னாங்க. எங்க உளுந்துட்டே இருந்து நமக்கு அதுல விருப்பம் இருக்காதுல்ல. ஆனா இது 15 நாள்ல எனக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நீங்க இந்த 4 இயர்ஸா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு சொன்னீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு முடி இருக்கும்? முடி நல்ல நீளம் சார், எனக்கு கீழே இங்க வரைக்கும் இருக்கும். ஆமா, அது ரொம்ப ஒல்லியாக அப்படியே கட் பண்ணிக்கிட்டே மேல வரைக்கும் அப்படியே அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, பின்னது கூட முடியில்லாத அளவு போயிட்டு, அதனால ரொம்ப கட் பண்ணிட்டேன், மேல வரைக்கும் கட் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளவு டெஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு சொன்னீங்களா, நான் தைராய்டு டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஹீமோகுளோபின் டெஸ்ட் நம்ம இருக்கா செக் பண்ணீங்கல்ல, இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து எனக்கு எல்லா டெஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் குறையும் இல்லை, அப்புறம் மறுபடியும் ஏன் முடி கொட்டுது எனக்கு அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? ஆமா, அது எனக்கு அவங்க ஆன்லைன்ல பார்த்ததுனால அவங்க சார் தான் பேசுவாங்க அவங்ககிட்ட. நான் அவங்க சொன்னாங்க உடனே சரியாகாது, நீங்க இதெல்லாம் கூட்டுனாதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியா. நானும் கீரையை அரைச்சி முருங்கைக்கீரை வேக வச்சு குடிக்க, அப்புறம் நிறைய சத்தானதா சாப்பிட்டு தான் பார்த்தேன். ஆனா எனக்கு அது திருப்தியா முடி கொட்டிக்கிட்டே தெரிஞ்சாதான் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண முடியும். ரிசல்ட்ஸ் இல்லாதனால அப்படியே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் போயிடுது. ஆமா, அதனால அப்படியே விட்டுருவேன், ஒரு மாசம் பண்ணுவேன், அப்புறம் அப்படியே விட்டுருவேன். சரி, ஓகே. இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, நமக்கு வந்து இந்த 4 இயர்ஸா முடி கொட்டிற பிரச்சனை இருந்துச்சு, இந்த 4 மாசத்துல நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இப்போ ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சுல்ல, ஓகே. இந்த 5-6 மாசத்துல நீங்க ஒரு 15 நாள் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்களே, இந்த ஹேர் க்ரோத்திங் ப்ராசஸ் அதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சு? அது ஒரு 2 மாசத்துலயே எனக்கு அப்படி தொட்டு பார்த்தாலே அப்படி முடி அது பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே. ஆமா, அப்படியே நிறைய குட்டி குட்டி முடியா. அப்புறம் நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னீங்க 15 நாளைக்கு ஒருக்கு, அப்புறம் அதை அனுப்ப, அதுலயும் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு நிறைய முடி இப்ப புது முடி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் எனக்காவே தெரிஞ்சிச்சு, அது ரொம்ப கட்டையா முடி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த 3 பிரச்சனை, ஒன்று வந்து தலை அரிக்கிற பிரச்சனையும் இருந்துச்சு, முடி கொட்டுற பிரச்சனையும் இருந்துச்சு, ஓகே, முடி வளராம இருந்த பிரச்சனையும் இருந்துச்சு, 3 பிரச்சனை இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அரிக்கிற பிரச்சனை, அப்புறம் அதுக்கப்புறம் இந்த முடி கொட்டது நிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் உங்களுக்கு ஆச்சு? இந்த இது யூஸ் பண்ணி எனக்கு 15 நாள்லயே வித்தியாசம் தெரிஞ்சு. முடி கொட்டுறது உங்களுக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 முடி வேணா கொட்டும், அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு முன்னாடி எப்போ? இதுக்கு முன்னாடி கணக்கே கிடையாது சார், எப்போ வரனாலும் புதுசா வரணும் எப்படி முடி கொட்டும் அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் தலை வர மாட்டேன், அங்க வெளியே போயிருவேன். ஆமா சார், அங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள அங்கங்க முடி இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், அதனால வெளியே போயிருவேன் பெரும்பாலும் தலைவாரு. அது எப்படியும் சொல்ல முடியாது, அவ்வளோ முடி கொட்டுனுச்சு. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் நேரில் போய் வந்து டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் மீட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க, சித்தா டாக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க, ஓகேவா, ஹோமியோபதி டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்கள வந்து நேரில் கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆன்லைனில் நம்ம தெரியும் சென்னையில் இருக்கோம், ஓகேவா, ஸோ இவங்க கொடுக்குற மெடிசன்ஸை சாப்பிடலாமா வேணாமா, இன்னும் முடி கொட்டிடுமா, அந்த ப்ரெஷர்லாம் உங்களுக்கு இருந்துச்சா, அது சொல்லுங்கள். இது வந்து எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரி இவங்க நேரடியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு, எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே இவங்க மெடிசன் தராங்க, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. மற்றவங்களாம் பார்ப்பாங்க, என்கிட்ட உள்ள என்ன சொல்லுதுன்னு அதை மட்டும் கேட்பாங்க. நீங்கள் வந்து தலையை வந்து ஸ்கேன் இது பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் மெடிசன் தந்தீங்களா, அதில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, சரி சரியாயிரும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. ஸோ ஓகே, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 மாதம் மேலே தாண்டிடுச்சு. இப்போ என்னைக்கா நேரில் வந்து நம்ம ஸ்கேல்ப் எப்படி இருக்கணும்னு எப்படி இருக்குன்றது பார்க்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? பார்க்க ஆசைப்பட்டிருக்கேன், இருந்தாலும் அவ்வளோ தூரம் நான் வர முடியாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு சார், ரொம்ப கட்ட மாற்ற கிளிப்பு கூட இப்போ எனக்கு மாற்றம் இல்லை, அந்த
முடி அடர்த்தி அலர்ஜி ஆயிடுச்சு. இருக்கு உங்களுக்கே ஃபீல் பண்றீங்க ஆமா நீங்க. சார், சரி ஆக்சுவலா நம்ம டாக்டர் பற்றி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வீட்ல இருந்தே எடுத்துக்க முடியுன்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நீங்க பெனிஃபிட்டா பாக்குறீங்க? ஆமா. இதுன்னா நான் தனியாவும் போய்க்கிட மாட்டேன். அவங்கள கூப்பிட்டுட்டு தான் போவேன் எங்கனாலும். இது நானாவே எனக்கு எதுவும் பிரச்சனைனா நானாவே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருதேன். நீங்க அதுக்கு உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்த இடம் போனா வெயிட் பண்ணணும். இது வந்து உடனே நீங்க எனக்கு பதில் சொல்லுதீங்க. கொஞ்ச நேரம் இருங்கங்கீங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க. எல்லாமே சொல்லுதீங்க. இதனால மத்த இடத்துக்குலாம் போனான்னா அவங்கள பார்க்கறதுக்கே ஃபர்ஸ்ட் அமௌண்ட் குடுத்து தான் உள்ள போணும். ஆனா இதுல நீங்க வந்து ஃப்ரீயாவே இதெல்லாம் பண்றீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம மெடிசன் வந்து நேரா வீட்டுக்கே வந்துருது. அது வந்து ஆமா கொரியர் மூலம் வீட்டுக்கே வந்துருது. அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க ஹஸ்பண்ட் டிஸ்டர்ப் பண்ணாமே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆமா முடியுது. சார், ஆமா சார். ஓகே. இப்போ வந்து இந்த ஹேர் க்ரோத்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு பேபி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான். ஸோ அதில் வந்து நம்ம பேபி ஹேர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கும். இப்போ டாப் ஹெட்ல டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி எப்பயாவது நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா சார். பக்கத்து வீட்டுல கூட கேட்டாங்க. இன்னைக்கு தான் கேட்டாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இப்படி நான் அவங்க ஆன்லைன்ல பார்த்து அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களே சொன்னாங்க வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் எங்க மைனி கூட சொன்னாங்க. இந்த 4 வருஷத்துல வந்து உங்களுக்கு டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்து வரும்போது ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கோவம் வரும், டிப்ரெஷன் வரும். எந்த டாக்டர் பார்த்தோம்னா நமக்கு சரியாகல, ஒருவேளை நமக்கு இப்படியே முடி வந்து சுத்தமா விழுந்துருமோ அப்படின்ற ப்ரெஷர்லாம் இந்த இருந்திருக்காங்க? கண்டிப்பா இருந்தது சார். நான் எங்கேயும் வெளியவே ஃபர்ஸ்ட் போக மாட்டேன். ஃபங்க்ஷன் வீட்டுக்கே போக மாட்டேன். ஓகே. ஆமா அதே எனக்கு யாரும் கேட்டுருவாங்களோ, யாரு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு யாரும் கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டே நான் பாதி இதுக்கு போக மாட்டேன் நான். அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து ஒன்னொன்னா பார்த்துட்டு தான் இருக்கோம், எதுலயும் சரி வரல, நம்ம என்ன பண்ண அப்படின்ட்டு அதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்து எனக்கு எது செட் ஆகும் சூட் ஆகும்னு பார்த்து அதுக்கேற்ற நீங்க மருந்து குடிக்கீங்க சார். அதான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது காலியான உடனே அதே இது கொடுக்காம மறுபடியும் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுதீங்க. அப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி பாக்கீங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடுத்து மாத்தி குடுக்கீங்க. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் நான். மற்ற இடத்துலாம் போனா பொதுவா இருக்கிறத கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து எனக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து அதுக்கேற்றாக்குல மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம டாக்டர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட் வந்து அவங்க ஸ்கேல் ஃபோட்டோ அனுப்பும் போதே வந்து அவங்க ஸ்கேல் கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ண முடியுமா க்யூர் பண்ண முடியாதான்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்ப்போம். இன்கேஸ் முடியாது அப்படின்னா அவங்க கிட்டே சொல்லிடுவோம், பேஷண்ட் இது முடியாதுன்னு சொல்லிட்டு. டாக்டர் கிட்ட வந்து 100% பேஷண்ட்ஸுக்குமே ஹேர் க்ரோத் ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது. நான் இப்போ ப்ரூவனாக ஆகிடும்னு சொல்ல மாட்டேன். ஸ்கேல் கண்டிஷனை பார்த்து நாங்கள் ஆகும்னு சொன்னால் ஆகும், இல்லை ஆகாது, இது பண்ண முடியாது, இது க்யூர் பண்ண முடியாது, இது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குன்னு நாங்களே சொல்லிடுவோம். ஸோ இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் இன்கேஸ் நாங்கள் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எங்களால் கொண்டு வர முடியும். ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்கள தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இங்கே தூத்துக்குடியில் இருக்கீங்க, சென்னையில் நாங்கள் இருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணால் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்கேல் ஃபோட்டோ அனுப்புகிற சப்போர்ட்டு, அந்த மாதிரி சப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அதில் ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக இல்லை சார். நான் எப்போ வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் உடனே அதுக்கு ரிட்டன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லுவீங்க. நடுவில் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, என்னடா இதுலயும் சரி வரல அப்படின்னு. குறைஞ்சிச்சே இருந்தாலும் ஃபுல்லும் எனக்கு பதட்டத்துல இருந்ததுனால. ஆமா அப்புறம் நான் ஃபோன் வாட்ஸ்அப்ல தான் பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீ கண்டினியூ, அப்போ எவ்வளவு என்ன தேய்ச்சிருக்கீங்க எல்லாம் அதுல மைண்ட் பண்ணி அனுப்ப சொன்னீங்க. அனுப்புனேன். அப்போ நீங்க சொன்னீங்க அதை நல்ல தலையில வந்து அந்த ஆயில் வந்து தலையில நல்ல படுற மாதிரி தேய்ங்க அப்படி சொன்னீங்க. அதனால நான் எப்போ அன்னைக்கெல்லாம் ஒரு 6:30 இருக்கும் நான் படிக்கும்போது, எப்போ பேசினாலுமே நீங்க அது உடனே இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணுதீங்க. இப்போ இந்த 4 வருஷம் பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஓகே ஒரு ரிசல்ட்ஸ் வந்து 6 மாசம் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி நீங்க பாசிட்டிவ் சைட்ல ஃபீல் பண்றீங்க? இப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூட வெளியே போக மாட்டேன். ரொம்ப யாருனாலும் என்ன முடி இப்படி இருக்கு அப்படின்னு அதை கேட்பாங்களா, கேட்டோன்னே எனக்கு கஷ்டமா இருக்கும். அது எதுக்கு நம்ம போவானே கேட்பானேன்னு போக மாட்டேன். ஆனால் இப்போ சாரோட இதுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நமக்கு முடி கண்டிப்பாக பழைய முடி கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு. இப்போ எங்கனாலும் நான் போகிறேன், யாரு கேட்டாலும் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற தைரியமாக நான் சொல்லுவேன். உண்மையிலே இதை நான் கண்டினியூ பண்ணணும்ட்டு இருக்கேன். அது சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக உங்களோட 4 வருஷம் ஹேர் ஃபால் ஜேர்னி வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். அது நீங்களே அதை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இந்த வீடியோ இதோட முடியல. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருப்போம், நம்ம பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு தேவையான அடுத்த 3 மந்த்ஸ்க்கு தேவையான மெடிசன்ஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம இப்போ மேடம் கொடுக்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் வாய்ஸ் மெசேஜில் கைட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களே வந்து 3 மாதத்துக்கான மெடிசன் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.